பெருங்கைய வீசிட்டு வந்திருக்க வாழைப்பழம் எங்க இருக்கு? கையவனாக்க போய் பாருடா என்னையே அடிக்கிற. என் உயிர் நண்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என் நண்பருக்கு ஒரு பிரச்சனை நான் உயிரையும் கொடுப்பேன். இந்த முன்னாடி வர இப்ப பாரு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்ததுல அழகான குரங்கு இதான். எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க. அழகன்னா சொன்னீங்க, அவன் கிடக்குறான். நீங்க போங்க மேடம். சரி செம்பக வீட்டுக்கு தான் சார் ஷார்ட்கட். கூகுள் மேப்ல அப்படிதான் காட்டுது. ஆளு வேற தனியா இருக்காரா சார்? பல ஆள் பசியை இன்னைக்கு தீர்த்துட வேண்டியதுதான். செம்பகமே செண்பகமே. நான் மைக்கேல் ஜாக்சன் மாமா பையன் தான். 3 வாரம் பாக்குறியா? என்னை பார்த்து விட்டு யாரும் 2K கிட் பிள்ளைங்க நினைச்சுக்க வேண்டாம். நானும் 90s கிட் தான். ஒரு வடக்கைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ கோடி கொண்டாடுறான்னு என் மூஞ்சில கோலம் போட்டு வச்சிருக்கா. சார் என்ன நம்பி நீங்க தைரியமா அதை வரலாம் சார். நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் சார். பாருங்க சார் எவ்வளவு அழகா சுத்தி காமிக்கிறேன். என் தம்பி என்ன விட அழகா சுத்துவான் சார். சுத்தி காமி. எப்படி சார் இருந்துச்சு? செமையா. அங்க பாரு நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. பட்டுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்க. பொறி குந்தானி ரோட்ல போகும்போது ஒரு வேலு மறிக்கிறா, கார்ல போகும்போது பட்டு தங்க குட்டின்னு இந்த மனசு பொதுல இதே வேலையா. ராசா அடி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா எனக்கு ஒரே ஒரு மீனை கொடுங்க அண்ணா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்ப என்ன பண்ணிட்டேன்னு எவ்வளவு கோவப்படுறாங்க. இந்த கடைக்கு நைட்டு பகல்னு பார்க்காம எத்தனை நாள் காவல் காத்திருப்பேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட் தின்ன உரிமை இல்லையா எனக்கு? அடப்பாமே, ஒரு பிஸ்கட் பாக்கெட் தின்னதுக்காக உன்னை வெளியே பத்திட்டாங்க. ஆமா, அப்புறம் பிஸ்கட் பாக்கெட் யார் அவர் பேண்ட் பாக்கெட்டுக்கு வைக்க சொன்னது? பிஸ்கட்டு கவ்வும்போது அவர் பட்டாக்ஸே கொஞ்சம் கவ்விட்டாரா. என் தங்கச்சிக்கு தப்பாம பிறந்திருக்கா. வெளியே கூட்டு போனாலே ஐஸ்கிரீமு முட்டை பப்ஸ் சாக்லேட்டு ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கா. என் பிள்ளைகிட்ட என்னடா கத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, அளவா சாப்பிட்டா வளமா வரான் அட்வைஸ் பண்ண. மாமனா மாமன் அங்கிட்டு போடாடே, புள்ள சாப்பிடறத கண்ணு வைக்கிற. நீ செலவு பண்ணா தெரியும். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு அப்படியே போடு. ஆனா நான் இருக்கும்போது நீங்க ஏன கஷ்டப்படுறீங்க? நம்பிக்கை பக்கெட் சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறா. உங்களுக்கு ஹெல்ப்ல இதுக்கு தானே 1க்கு 4 கால் வச்சுக்கிட்டு இருக்கா. மூடிட்டு வேலையை பாடுறா. அவ்வளவுதான். என்ன நாள் அமுக்கம்னா வண்டி நான் வந்துடும். ஆனா பக்கெட் சிக்கன் டேடி 5 மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணா. தத்துவ சொல்ல கேட்டுக்கா. அந்த காத்தாடி சுத்தினா கரண்ட் வரும், இந்த காத்தாடி சுத்தினா கக்கா வரும். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. டேய் என்னடா அமேசான் காட்டுக்கு கூட்டு போறேன்னு அபுதாபி கூட்டு வந்திருக்க. சைலண்டா வந்தீங்கன்னா சவர்மாவும் ஒட்டோ பிரியாணி வாங்கி தருவேன். சரி வந்ததுதான் வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புடி. இந்த வலது பக்கம் திரும்பினா இதுல இருந்து 10 அடி தான் நம்ம காடு இருக்கு. ஏயா குழந்தைய சரங்காச்ச விசேஷ வீடாச்சுன்னு ஃபுட்டு ஆர்டர் போட்டா இப்படி வழி தெரியாம காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்ப. உன்னை மனக்கிட்டு கூட்டோட நான் பொண்டாட்டியோட வராண்டியா இருக்கு. என்ன பண்றது? அட்ட புட்டுல ஃபுட்டை யாராய் கூட்டு நான் சாப்பிட்டு பார்த்து விட்டு உனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு விடுறேன். ஓகே? எங்க அவன்? இங்கதான் நான் வந்தான். இங்கதான் இருக்கானா? கால் மேல கால் போட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கானா? அடே உன் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு நான் பேடி போனதுதான்டா மிச்சம். என் கூட வந்து நான் கூட நல்லா சொல் போடுறேன். இவன் கூப்பிட்டா வர மாட்டான், வர வைக்கிறேன். வாரா அப்படியே ஓடிடலாம். வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன். மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா வரக்கால உனக்கு கொக்கா? எங்க அவ? என்ன என்ன இதெல்லாம்? சும்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா? லெட்ஸ் பிரேக் அப்.
ஏன் இந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது? அடே ஜாக்கு, நீ என்னடா தொங்கிட்டு இருக்க? ரோஸ் என்ன கழட்டி விட்டா மாப்ள, காப்பாத்து மாப்ள. அம்மா உன்னை ஏன்டா அவ கழட்டி விட்டா? ஆகல வாடா, இந்த ஏரியாண்டவா என் தங்கச்சி ரோஸை கழிச்சு விட்டு பிக் பாஸ் அவ கரெக்ட் பண்ண போறாங்க. உன்னை குதிரை மோட மாட்டாதியே. ஏய் யாரா நீ எங்க ஏரியாக்குள்ள வந்துருக்க? நீ தைரியமா அந்த பக்கத்துல வராங்க கண்டிச்சு கொதராம விட மாட்டேன். எந்த ஏரியா நீ ஐடி கார்டை காட்டு. ஐடி கார்டு அடப்பா நீ புஸ்கர் பொருள் எடுத்துட்டா. ஆனா இது நம்ம ஏரியாண்ணே. நீங்க நானும் ஒண்ணு காந்தி தான் பண்ணு. நீ வேணா கோவப்படு. இல்லப்பா சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா நீ வேணா சண்டைக்கு வா. டேய் யாரவே? டேய் ஏய் யாரவே? என்ன இது? அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஒண்ணுமே தெரியலையே. இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.